அளவியல் மென்சுரேஷன். இதுல நாம முக்கோணம் அந்த டைப் தான் வந்து பாத்தீங்கன்னா பார்க்க போறோம். அதுலயும் குறிப்பாக இந்த சமபக்க முக்கோணம் ரைட்டுங்களா. சோ அதை பத்தி பார்க்க போறோம். இப்ப நமக்கு சமபக்க முக்கோணம் அதாவது யூக்ளிட்ரியல் ட்ரையாங்கிள் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா 3 பக்கமும் அதாவது சமமா இருக்குங்க. இதை நம்ம ஏன்னு எடுத்துக்கிட்டோம்னா சோ இந்த பக்கமும் ஏ தான், இந்த பக்கமும் ஏ தான் ரைட்டுங்களா. 3 பக்கமும் சமமா இருக்கிறதுனால தான் இத சமபக்க முக்கோணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். இதுல ஒரு 3 கான்செப்ட் வந்து இருக்குங்க. என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஏரியா ரைட்டுங்களா, தமிழ்ல பரப்பளவு அப்படின்னு சொல்லுவாங்க. பரப்பளவு ரைட்டுங்களா. இதை கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, அதாவது இந்த ட்ரையாங்கிள்னுடைய பக்கம் சைடு இத கொடுத்தானா ரைட்டுங்களா, இத ஸ்கொயர் பண்ணி அதாவது பக்கத்தை ஸ்கொயர் பண்ணி √3/4 மல்டிப்ளை பண்ணா போதுமானது ரைட்டுங்களா. இத பண்ணோம்னா நமக்கு ஏரியா வந்து கிடைச்சிடும் ரைட்டுங்களா. புரியுதுங்களா. பக்கத்தை ஸ்கொயர் பண்ணி √3/4 மல்டிப்ளை பண்ண நமக்கு என்ன கிடைக்கும், ஏரியா வந்து கிடைக்கும் ரைட்டா. இதை தாண்டி அவன் என்ன கேட்கலாம், ஹைட் கேட்கலாம் ரைட்டா. ஹைட்னா நமக்கு தெரியும் உயரம் அப்படின்னு நமக்கு தெரியும் ரைட்டுங்களா. இதை என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா உயரம் கண்டுபிடிக்கணும்னா பக்கத்தை பாதியாக்கி அதாவது நம்ம ஏ இருக்கு இல்லையா பக்கம் அதை 2ஆல டிவைட் பண்ணி √3 மல்டிப்ளை பண்ணா போதுமானது ரைட்டுங்களா. இது ஹைட் கண்டுபிடிக்கிறதுக்கு. இப்ப ரேஷியோ கொடுத்துருந்தானா அதாவது விகிதம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ரைட்டுங்களா. அதாவது பக்கங்களுடைய விகிதம் கொடுத்துருந்தான். இப்போ ஒரு பக்கத்துக்கு எக்ஸ்ன்னு கொடுக்குறான், இன்னொரு பக்கத்துக்கு வந்து ஒய்ன்னு கொடுக்குறான். இது ரெண்டுத்துக்கும் பரப்பளவு விகிதம் எப்பொழுதுமே வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆகாது. அதாவது இதுக்கும் எக்ஸுக்கும் ஒய்யுக்கும் பரப்பளவு ஏரியா விகிதம் வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆகாது. ஏன்னா இதை நான் x²=y² அப்படின்னு நம்ம எழுதலாம் ரைட்டுங்களா. இந்த 3 கான்செப்ட் தான். ஸோ இந்த 3 கான்செப்ட் மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது, எல்லா சம்மையுமே சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு சமபக்க முக்கோணத்தின் பக்கம் வந்து பாத்தீங்கன்னா 6 சென்டிமீட்டர் எனில் அதன் பரப்பளவு என்னன்னு சொல்லிட்டு குரூப் டி 2022 வந்து கேட்டிருக்கோம். நமக்கு கான்செப்ட் என்ன, பக்கத்தை ஸ்கொயர் பண்ணணும். ஸ்கொயர் பண்ணணும்னா 6 × 6 எழுதிக்கலாமா, √3/4 மல்டிப்ளை பண்ணும். இவ்வளவுதாங்க கான்செப்ட் ரைட்டுங்களா. இப்ப பாருங்க 2 2 4 3 2 6 1 2 2 3 2 6 ரைட்டுங்களா. மல்டிப்ளை பண்ணுங்க 3 3 9 √3 தான் வந்து பாத்தீங்கன்னா சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு சமபக்க முக்கோணத்தின் உயரம் ரைட்டுங்களா, இந்த ஹைட் வந்து பாத்தீங்கன்னா 4√3 சென்டிமீட்டர்னு கொடுத்துக்கிறான். அதன் சுற்றளவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறான். சுற்றளவுனா பாருங்க ஏ ஏ ஏ, நமக்கு ஏ தெரிஞ்சா போதும், அதை 3ஆல மல்டிப்ளை பண்ணா நமக்கு சுற்றளவு கிடைச்சிடும் ரைட்டுங்களா. இப்போ உயரத்துக்கான டெஃபினிஷன் என்னங்க, பக்கத்தை பாதியாக்கி அதாவது பக்கத்தை பாதியாக்கி √3ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், உயரம் வந்து கிடைச்சிடும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா 4√3 ரைட்டுங்களா. இப்போ டைரக்டா √3 கேன்சல் பண்றேன். ஏ இஸ் ஈக்குவல் டு 2 8 ரைட்டுங்களா. ஒரு பக்கம் 8னா 3 பக்கம் 8 24 சென்டிமீட்டர்ன்றது தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஒரு சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவு 25√3 சதுர சென்டிமீட்டர் எனில் ரைட்டுங்களா, அதன் பக்கத்தின் நீளம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ஆர்பி NTPC 2021 கேட்கறான். பரப்பளவு கொடுத்துருக்கான். பரப்பளவுனாங்க பக்கத்தை ஸ்கொயர் பண்ணி √3/4 நாம மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும், பரப்பளவு கிடைக்கும். அந்த பரப்பளவு தான் 25√3. இது நீங்க ஃபார்முலாவா ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் சரி, இல்ல புரிஞ்சுக்கிட்டு படிச்சாலும் சரி ரைட்டுங்களா. எப்படி வேணா பண்ணலாம். √3 வந்து பாத்தீங்கன்னா நான் கேன்சல் பண்றேன் ரைட்டுங்களா. ரிமைனிங் பாருங்க 4 × 25. அப்போ a² இஸ் ஈக்குவல் டு 4 25 100 ரைட்டுங்களா. அப்போ a இஸ் ஈக்குவல் டு அதாவது ஸ்கொயர் வந்து ஈக்குவல் டு இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா ரூட்டா மாறும். √100ன்னு எழுதலாம். இப்போ a இஸ் ஈக்குவல் டு 100 ரூட் எடுத்தா நமக்கு என்ன கிடைக்கும் 10. அந்த பக்கம்ன்றது 10 தான். இது ஒரே ஸ்டெப்ல பார்த்தோன்னே போடலாம், பட் நீங்க போட தெரிஞ்சுக்குங்க, அதுக்கப்புறம் நம்ம ஷார்ட்கட்ல சால்வ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 2 சமபக்க முக்கோணங்களின் பக்கங்களின் விகிதம் வந்து 2:3 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான் ரைட்டுங்களா. பரப்பளவுகளின் விகிதம் என்ன, ரேஷியோ என்னன்னு சொல்லிட்டு SSC CGL 2024 கேட்டிருக்கான். அவன் என்ன சொல்றான், 2 முக்கோணம் கொடுத்துருக்கான், ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா யூக்ளிட்ரியல் ட்ரையாங்கிள் ரைட்டுங்களா. சோ இதுக்கு
பக்கம்னு ஒன்று இருக்கும்ல, சைடு, ரைட்டுங்களா? இந்த சைடு வந்து ஏன்னு எடுத்துக்கிறேன், இந்த சைடையும் நான் ஏன்னு எடுத்துக்கிறேன், ரைட்டுங்களா? இதனுடைய ரேஷியோ, இல்லைன்னா நான் இதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், இதை ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். இதனுடைய ரேஷியோ வந்து சொல்றோம், எக்ஸ் இஸ் டு ஒய், ரைட்டுங்களா? என்ன சொல்றோம், முக்கோணங்களின் பக்கங்களின் விகிதம் வந்து பார்த்தீங்கன்னா 2:3, ரைட்டுங்களா? ஒன்று 2, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 3, ரைட்டுங்களா? அவன் என்ன கேட்கறான், அவற்றின் பரப்பளவுகளின் விகிதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம், பக்கங்களுடைய விகிதம், அதாவது அந்த சைடை வந்து பார்த்தோன்னா ஸ்கொயர் பண்ணோம்னா, வர்க்கம் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், பரப்பளவுகளின் விகிதம் கிடைக்கும். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அப்போ 2 ஸ்கொயர் இஸ் டு 3 ஸ்கொயர், ரைட்டுங்களா? 2 ஸ்கொயர் பண்ண 4, 3 ஸ்கொயர் பண்ணா 9, அப்போ 4 இஸ் டு 9ன்றது தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 5th கொஸ்டின் பாருங்க. ஒரு சமபக்க முக்கோணத்தின் பக்கத்தை இருமடங்காக உயர்த்தினால், இருமடங்குனா 2 டைம்ஸ், ரைட்டுங்களா? 2 இன்ட்டு ஏ, அப்போ நம்ம என்ன எடுத்துக்கலாம், 2ஏன்னு கூட எடுத்துக்கலாம். அதன் பரப்பளவு எத்தனை மடங்கு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ஆர்பி ஏஎல்பி 2024 கேட்கிறான். நீங்க பக்கத்துக்கும் பரப்பளவுக்கும் என்ன தொடர்பு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதுமானது, இதுக்கு ஆன்சர் பண்ணலாம். இப்போ பரப்பளவு நம்ம ஏரியான்னு எடுத்துக்குமே, இந்த ஏரியா வந்து பாத்தீங்கன்னா சமபக்க முக்கோணத்தை பொறுத்த வரைக்கும் பக்கத்தோடைய ஸ்கொயருக்கு வந்து ஈக்குவலா இருக்கும், ரைட்டுங்களா? ஈக்குவலா இருக்கும். அப்போ பக்கம் 2 மடங்கு, ரைட்டுங்களா? இது 2 மடங்கா மாறினா பரப்பளவு 4 மடங்கா மாறும், ரைட்டுங்களா? அப்போ 2 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4, ரைட்டுங்களா? இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 6th கொஸ்டின் பாருங்க. சமபக்க முக்கோணத்தின் உள்வட்ட ஆரம் ஆர், ஸ்மால் ஆர்னு சொல்லியிருக்கான். சுற்றுவட்ட ஆரம் கேபிட்டல் ஆர், அதாவது வெளிப்பக்க ஆரம் வந்து கேபிட்டல் ஆர். இது ரெண்டுத்துக்குடியே உள்ள விகிதம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்சி எம்டிஎஸ் 2023 கேட்டிருக்கு. இப்போ நான் ஒரு ட்ரையாங்கல் வந்து பார்த்தீங்கன்னா டிரா பண்ணிக்கிறேன், ரைட்டுங்களா? இது சென்டர் பாயிண்ட். இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து நம்ம இந்த பகுதி வரைக்கும் இருக்கிற ஆரம், இதை வச்சு பேஸ் பண்ணீங்கன்னா இன்டர்னலா நமக்கு ஒரு சர்க்கிள் கிடைக்கும், ரைட்டுங்களா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உள்வட்ட ஆரம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இத நீங்க எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இது ஸ்மால் ஆர் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா பக்கத்தை 2/√3 நீங்க டிவைட் பண்ணீங்கன்னா நமக்கு இந்த ஆர் வந்து கிடைச்சிடும். அப்போ வெளிவட்ட ஆரம் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இதே சென்டர் பாயிண்ட்ல இருந்து இந்த எட்ஜ் பாயிண்ட் வரைக்கும், அதாவது இங்க இது வரைக்கும் இருக்கிற அந்த ஆரம் தான் வந்து பாத்தீங்கன்னா வெளிவட்ட ஆரம், ரைட்டுங்களா? அது கேபிட்டல் ஆர் நான் அப்படின்னு எடுத்துக்கினா, அதே பக்கத்தை வெறும் √3 நான் டிவைட் பண்ணோம்னா எனக்கு இந்த கேபிட்டல் ஆர் வந்து கிடைச்சிடும். இது ரெண்டுத்துக்கு இடையே உள்ள ரேஷியோ வந்து கேட்கறேன், ரைட்டுங்களா? அப்போ a/2√3 இஸ் டு a/ வெறும் √3, ரைட்டுங்களா? இப்போ இதை கேன்சல் பண்ணலாம் பாருங்க. எப்படி கேன்சல் பண்ணலாம், ஏக்கு ஏ கேன்சல் பண்ணலாம், √3க்கு √3 கேன்சல் பண்ணலாம். அப்போ 1/2 இஸ் டு 1/1 கிடைக்கும், ரைட்டுங்களா? இந்த விகிதத்தை தலைகீழா மாத்தணும்னா நமக்கு இந்த வகுத்தல் வந்து பெருக்கலா மாறிடும். அப்போ 1/2, ரைட்டுங்களா, பெருக்கல் 1/1. இதை பண்ணீங்களாவே நீங்க 1/2 1:2 எழுதலாம். இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஒரு சமபக்க முக்கோணத்தின் சுற்றுவட்ட ஆரம் வந்து பாத்தீங்கன்னா 10 சென்டிமீட்டர் எனில் அதன் உயரம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ஆர்பி ஜேஇ 24 கேட்டிருக்கான். அதாவது உயரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 1.5 டைம்ஸ் ஆஃப் சுற்றுவட்ட ஆரம், ரைட்டுங்களா? அப்போ 10 இன்ட்டு 1.5 நான் மல்டிப்ளை பண்ண எனக்கு என்ன கிடைக்கும், 15 கிடைக்கும். ஸோ 15 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 8th கொஸ்டின் பாருங்க. ஒரு சமபக்க முக்கோணத்தின் பக்கம் வந்து பாத்தீங்கன்னா 8 சென்டிமீட்டர் எனில் அதன் உயரம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்சி செலக்ஷன் போஸ்ட் 2024 கேட்டிருக்கு. இப்போ சமபக்க முக்கோணத்துக்கு பக்கம் கொடுக்குறான்னா பக்கத்துல பாதியை எடுத்துக்கிட்டு, ரைட்டுங்களா, அதை √3 மல்டிப்ளை பண்ண நமக்கு என்ன கிடைக்கும், ஹைட் கிடைக்கும், ரைட்டுங்களா? ஸோ இதன்படி பாருங்க, பக்கம் வந்து 8ன்னு கொடுத்துக்கிறான், அதன் பாதி எவ்வளவு, 4. இதை √3 மல்டிப்ளை பண்ணா 4√3ன்றது தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 12 சென்டிமீட்டர் சுற்றளவு கொண்ட ஒரு சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவு என்னன்னு சொல்லிட்டு ஆர்ஆர்பி குரூப் 2022 கேட்டிருக்கான். இப்போ சுற்றளவு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இது ஏ, இது ஏ, இது ஏ, அதாவது 3A, ரைட்டுங்களா? இது சுத்தி வரதுனா சுற்றளவு 3A. இந்த 3A தான் 12 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 1 3 3 4 3 12, ரைட்டுங்களா? ஒரு பக்கம்ன்றது 4, ரைட்டுங்களா? பரப்பளவு தானே கேட்கறான். பரப்பளவுனா பக்கத்தை ஸ்கொயர் பண்ணி √3/4 நம்ம மல்டிப்ளை பண்ணோம், ரைட்டுங்களா? அப்போ 4 ஸ்கொயர்னா 4 × 4, இது கூட √3/4 நான் மல்டிப்ளை பண்றேன், ரைட்டுங்களா? ஒரு 4 கேன்சல் பண்ணி பண்றேன், மிச்சம் ரிமைனிங் இருக்குது 4√3 தான். ஸோ 4√3ன்றது தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஒரு சமபக்க முக்கோணத்தின் ஒவ்வொரு கோணத்தின் அளவு என்னன்னு சொல்லிட்டு எஸ்எஸ்சி ஜிடி 24 கேட்டிருக்காங்க. இப்ப பாருங்க,
முக்கோணத்தினுடைய இந்த 3 கோணங்களினுடைய கூடுதல் வந்து பாத்தீங்கன்னா அந்த 3 கோணத்தையும் கூட்டினீங்கன்னா நமக்கு 180 டிகிரி கிடைக்கும். ரைட்டுங்களா? அப்போ ஒவ்வொரு கோணமும் எனக்கு எவ்வளவு கிடைக்கும்? 60 டிகிரி. இதை 3ஆல நீங்க டிவைட் பண்ணா கூட 6 3 18ன்னு கிடைக்கும். ரைட்டுங்களா? ஸோ ஒவ்வொரு கோணமும் எனக்கு 60 டிகிரின்றது தான் சரியான ஆன்சர். Indus classes.